வணக்கம், நான் டாக்டர் மாதவி வைஷ். வாருங்கள், இன்று கோடையில் சோரியாசிஸை எப்படி மேலாண்மை செய்யலாம் என்பதை பற்றி கற்போம். சோரியாசிஸ் என்பது ஒரு நீண்ட கால தானியங்கி நோய் தோல் நிலை ஆகும். இதில் தோல் செல்கள் வேகமாக வளர்கின்றன மற்றும் தோலை சிவப்பாக மாற்றுகிறது. அதில் துகள்களான பாசிகள் உருவாகின்றன. கோடையில் இலகுவான ஆடைகள் மற்றும் சூரிய ஒளி கிடைப்பதால் சிலருக்கு சோரியாசிஸ் மேம்படலாம். ஆனால் அதிகமான வெப்பம் மற்றும் வியர்வை அறிகுறிகளை அதிகரிக்கவும் செய்யலாம். வாருங்கள், கோடையில் சோரியாசிஸுக்கு நன்மை அல்லது மேலாண்மை செய்யக்கூடிய சில வீட்டு குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதல்ல, சூரிய ஒளியை சரியாக பயன்படுத்துவது. காலை சூரிய ஒளியை பெறுங்கள். 15-20 நிமிடங்கள் சூரிய ஒளி பெறுவதால் சன்பர்ன் ஏற்படலாம் மற்றும் சோரியாசிஸ் அறிகுறிகள் அதிகரிக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவது, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தவும் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேங்காய் எண்ணெயை தடவவும். இது தோலை ஈரமாக வைத்துக் கொடுக்கிறது மற்றும் குறைக்கிறது. நீங்கள் தேங்காய் எண்ணெயை இரவில் மிகவும் தடவி விடலாம். பிறகு ஓட்மீல் குளியல் பற்றி பேசுவோம். ஒரு பருத்தி துணியில் கொஞ்சம் ஓட்மீலை கட்டி அதை சூடான நீரில் ஊற வைத்து அந்த நீரில் குளிக்கவும். இது அரிப்பு மற்றும் வீக்கத்தை இரண்டையும் குறைக்கும். அப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல் பத்தி பேசுவோம். புதிய ஆலோவேரா ஜெலை எடுத்து உங்க பாச்சுகளுக்கு நேரடியாக தடவும். இதனால் மிகவும் குளிர்ச்சியான மற்றும் நிம்மதியான உணர்வு கிடைக்கும். எனவே உங்களுக்கு அரிப்பு மற்றும் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளில் நிம்மதி கிடைக்கும். பின்னர் முல்தானி மிட்டி பேஸ்ட் உள்ளது. முல்தானி மிட்டியை ரோஜா நீரில் கலந்து தயாரிக்கவும். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கவும். இதை 15 முதல் 20 நிமிடங்கள் உங்கள் பாச்சில் தடவவும். பிறகு மென்மையான நீரால் கழுவவும். இதை தினமும் செய்ய வேண்டியதில்லை, ஆனால் வாரத்தில் 1 அல்லது 2 முறை செய்யலாம். இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உங்களின் சோரியாசிஸ் அறிகுறிகளை கோடையில் மேலாண்மை செய்ய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களால் நாங்கள் மேலாண்மை செய்ய மட்டுமே முடியும். அறிகுறிகளை சிகிச்சை செய்ய முடியாது. உங்க சோரியாசிஸை சரி செய்ய ஒரு நல்ல சிகிச்சை திட்டம் வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் ஆலோசனையை பதிவு செய்யலாம். நன்றி.